நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று நாம் சேவிக்கும் பொழுது காலத்துடைய வன்மையை பற்றி இந்திரனுக்கும் பலிக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை சேவித்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அத்தியாயத்தில் தொடர்வோம். மீண்டும் சீறுகின்ற அரவம் போன்ற அந்த பலியை பார்த்து இந்திரன் சிரித்து கொண்டு நன்கு பேசுவதற்காக பேச தொடங்கினான். 1000 வாகனத்துடன் ஞாதிகளால் சூழப்பட்டவனும் உலகங்களை மிக தவிக்க செய்பவனும் எங்கள் அனைவரையும் பொருட்டாக கொள்ளாதவனுமாக நீ செல்லுவாயே, பலியே, ஞாதிகளாலும் மித்திரர்களாலும் விலக்கப்பட்டவனான நீ மிக்க துன்பமுள்ள உன்னுடைய இந்த அவஸ்தையை பார்த்து சோகப்படுகிறாயா அல்லது சோகப்படாமல் இருக்கிறாயா? முதலில் உலகங்களை தன்னுடைய வசமாக்கி கொண்டு ஒப்பற்ற சந்தோஷத்தை அடைந்து இப்பொழுது இந்த துன்பத்தை பற்றி சோகப்படுகிறாயா அல்லது சோகப்படாமல் இருக்கிறாயா என்று கேட்டான். அதற்கு பலி கர்வத்தையும் அபிமானத்தையும் தள்ளிவிட்டு என்னால் முன்னால் செய்யப்பட்ட பெரிய கர்மத்தையும் உன்னை பற்றிய ஸ்திதியையும் வசப்படாத காலத்தின் வேற்றுமையையும் உலகத்தின் பெருமையும் அறியாமல் ஜீவன் சுற்றுவதையும் என்னிடமிருந்து கேள். இந்திரா, இந்த உலகில் காலத்தின் மாறுதலில் எல்லாம் நிலையற்றனவாக இருப்பதை பார்த்து நான் சோகப்படாமல் இருக்கின்றேன். இந்த உலகம் அனைத்தும் முடிவுள்ளதாயிருக்கிறது. பிராணிகளுக்குள்ள இந்த சரீரங்களும் முடிவுள்ளவைகளாக இருக்கின்றன. இந்திரா, ஆகையால் நான் சோகப்படாமல் இருக்கின்றேன். இந்த கழுதை பிறவியானது என்னுடைய குற்றத்தால் அல்ல. உயிரும் ஷரீரமும் பிறவியில் கூட பிறந்தவைகளாக இருக்கின்றன. இரண்டும் சேர்ந்து வளர்கின்றன, இரண்டும் சேர்ந்து நசிக்கின்றன. இவ்வாறு நான் அறிவுள்ளவனாய் இருக்கும் காரணத்தால் இந்த விதமான சரீரத்தை அடைந்தும் நான் பரவசனாகவே துன்பப்படாமல் இருக்கின்றேன். அறிவுள்ள எனக்கு துன்பம் ஏது? பிரவாகங்களுக்கு கடலானது முடிவாய் இருப்பது போல பிராணிகளுக்கு நாசமானது முடிவாய் இருக்கிறது. வஜ்ரத்தை தரிப்பவனே, இதனை நன்கு அறிந்த மனிதர்கள் அவிவேகத்தை அடைய மாட்டார்கள். ரஜோகுணத்தால் உண்டாகும் அவிவேகத்தை பெரிதாக கொண்டு இவ்வாறு அறியாமல் மதிக்கெட்டவர்கள் துன்பத்தை அடைந்து கஷ்டப்படுகிறார்கள். மனிதன் புத்தியை அடைவதால் எல்லா பாவத்தையும் விலக்கிக் கொள்கிறான். பாவம் விலகியவன் சத்வகுணம் பெறுவான். சத்வகுணத்தில் இருப்பவன் நல்ல தெளிவு உள்ளவனாவான். ஆகையால் மீண்டும் மீண்டும் உண்டானவனும் நசிப்பவனுமாய் இருப்பவைகளான பொருட்களால் ஏவப்பட்டு கிருப்பணர்கள் துன்பப்படுகிறார்கள். பொருள் சித்திப்பதையும் பொருள் நாசத்தையும் ஜீவிப்பதையும் மரிப்பதையும் சுகத்தையும் துக்கத்தையும் மற்ற பயனையும் நான் பகைக்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. ஒரு மனிதனை கொல்லுகிற ஒருவன் தான் கொல்லப்பட்டவனாகவே கொல்லப்பட்டவனை கொல்லுகிறான். யார் கொல்கிறானோ யார் கொல்லப்படுகிறானோ அவ்விருவரும் அறிவதில்லை. இந்திரா, கொன்ற பின்னும் வென்ற பின்னும் பௌருஷம் உள்ளவன் போல் இருக்கிற மனிதன் உண்மையில் கர்த்தாவாகவே அல்ல. கர்த்தாவாய் இருப்பதுதான் அதை செய்கிறது. உலகத்திற்குள்ள இறப்பு பிறப்பு இந்த இரண்டையும் யார் செய்கிறாய்? உண்டு பண்ணப்பட்ட வஸ்துவாலே அந்த உலகம் உண்டு பண்ணப்படுகிறது. அந்த வஸ்துவுக்கும் வேறு ஒருவர் கர்த்தவராக, அதாவது கர்த்தாவாக இருக்கிறார். பிராணிகள், பூமி, அக்னி, ஆகாயம், ஜலம், ஐந்தாவதான வாயு இவைகளை காரணமாக கொண்டிருக்கின்றன. அவற்றில் என்ன சோகம் இருக்கிறது? தன் வலிமையால் பெரிதான காலமானது அதிக படிப்புள்ளவனானாலும் அல்ப படிப்பு உள்ளவனானாலும் பலசாலியானாலும் பலவீனனானாலும் அழகுள்ளவனானாலும் குருபியானாலும் நல்லவனானாலும் கெட்டவனானாலும் எல்லோரையும் தன் வசமாக்கி கொள்கிறது. அந்த உலகம் காலத்தின் வசத்தை அடைந்தால் அறிவுள்ள எனக்கு என்ன சோகம் இருக்கிறது? மனிதன் முதலில் எரிக்கப்பட்டதையே பிறகு எரிக்கின்றான். அடிக்கப்பட்டதையே பிறகும் அடிக்கின்றான். நாசமடைந்ததே நசிக்கிறது. அடைய வேண்டியதையே அடைகின்றான்.
ஆச்சரியமான விதியை சிந்தித்தால் காலமாகிற இந்த கடலுக்கு தீவு இல்லை. அக்கறை ஏது இக்கரையும் காணப்படுவதில்லை. இதன் முடிவை நான் காணேன். இந்திரா, காலமானது நான் பார்க்கும் பொழுது பிராணிகளை நசிக்கும்படி செய்யாமல் இருக்குமே ஆகில் சந்தோஷமும் கர்வமும் கோபமும் எனக்கு இருக்கும். மக்களில்லாத வீட்டில் கழுதையின் உருவத்தை எடுத்து உமியை தின்று கொண்டிருக்கிற என்னை தெரிந்து கொண்டு நீ வந்து நிந்தை பேசுகிறாய். விரும்பினால் நான் என்னுடைய உருவங்களை பலவிதமாக மாற்றிக்கொள்வேன். பயங்கரமான என்னுடைய அந்த உருவங்களை கண்டு நீயே ஓடுவாய். காலம் யாவற்றையும் எடுத்துக்கொள்கிறது, காலம் யாவற்றையும் கொடுக்கிறது. யாவும் காலத்தால் செய்யப்படுகின்றன. இந்திரா, பௌரசத்தை கொண்டாடாதே. முற்காலத்தில் நான் கோபம் கொண்டால் எல்லாம் மிக நடங்கும். எல்லா தேவர்களும் உன்னுடன் கூட ஓடுவார்கள். இந்த உலகத்திற்கு உரியதான சனாதனமான தர்மத்தை நான் அறிவேன். நீயும் இவ்விதம் ஆலோசித்து பார். நீயாக கர்வத்தை அடையாதே. பிரபு தன்மையும் பராக்கிரமமும் ஒருபொழுதும் ஆத்மாவில் நிலை பெற்றவை அல்ல. உன்னுடைய மனம் இளமை பருவத்திலேயே இருக்கிறது, முன்போலவே இப்பொழுதும் இருக்கிறது. இந்திரா, நன்றாக பார். ஞானத்திற்குரிய புத்தியை அடை. தேவர்களும் மனிதர்களும் பித்ருக்களும் கந்தர்வர்களும் உரகர்களும் ராட்சசர்களும் யாவரும் என்னுடைய வசத்தில் இருந்தார்கள். அவற்றையெல்லாம் நீ அறிவாய். புத்தியில் உள்ள மத்சரத்தால் அவிவேகமடைந்தவர்களானாலும் விரோசனன் புத்திரனான பலி இருக்கிறதுக்குள்ளே நமஸ்காரம் என்று சொல்லி கொண்டு என்னை அடைந்தார்கள். நான் அதை பற்றி சோகப்படவில்லை. இந்திரா, எனக்கு உண்டான குறையை பற்றி நான் சோகப்படுவதில்லை. என்னுடைய புத்தியானது இவ்வாறு உறுதியுள்ளதாக இருக்கிறது. நான் தெய்வ வசத்தில் நிற்கின்றேன். நற்குலத்தில் பிறந்தவனும் அழகுள்ளவனும் பராக்கிரமம் உள்ளவனுமாய் இருப்பவன் தன் இனத்தார்களுடன் துக்கப்பட்டு ஜீவிப்பவனாக காணப்படுகின்றேன். அது அவ்விதம் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. இந்திரா, கெட்ட குலத்தில் பிறந்தவனும் மூடனும் துஷ்டனமாய் இருப்பவன் இனத்தார்களுடன் சுகமாக ஜீவிப்பவனாக காணப்படுகிறான். அது அவ்வாறு வரவேண்டிய விதியாய் இருக்கிறது. இந்திரா, நிறைந்த அழகுள்ளவளும் லட்சணம் பொருந்தியவளுமாய் இருப்பவள் பாக்கியம் இல்லாதவளாக காணப்படுகிறாள். லட்சணம் இல்லாதவளும் குரூபியமான ஒருத்தி நல்ல பாக்கியம் உள்ளவளாகவும் காணப்படுகிறாள். இந்திரா, இது என்னால் செய்யப்பட்டது அல்ல. இந்திரா, இது உன்னால் செய்யப்பட்டதும் அல்ல. வஜ்ராயுதம் உள்ளவனே, நீ இந்த நிலையை அடைந்திருப்பதும் நாங்கள் இந்த நிலையை அடைந்திருப்பதும் உன்னுடைய செயல் அல்ல, மற்றவர்களுடைய செயலும் அல்ல. இந்திரா, என்னுடைய செய்கை என்பது எது? சம்பத்தோ விபத்தோ காலத்தின் வேற்றுமையாலே செய்யப்படுகின்றன. நீ தேவர்களுக்கு அரசனாய் இருந்து விளங்குகிறவனும் சம்பத்துள்ளவனும் காந்தி உள்ளவனும் எனக்கு மேல் கர்ஜிப்பவனுமாய் இருப்பதை பார்க்கின்றேன். காலமானது என்னை மீறி நிற்பதாய் விட்டால் நான் இவ்விதம் இருக்கவே முடியாது. வஜ்ராயுதத்துடன் கூடியிருந்தாலும் உன்னை இப்பொழுது நான் ஒரு குத்தால் வீழ்த்தி விடுவேன். ஆனால் இது பராக்கிரமத்திற்குரிய காலம் அல்ல. சாந்தியை அடையத்தக்க காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. காலம் எல்லாவற்றையும் நிலை பெற செய்கிறது. அப்படியே காலம் யாவற்றையும் பழுக்க செய்கிறது. அசுரர்களுக்கு அரசனும் பலசாலியும் கர்ஜிப்பவனும் மிக்க பராக்கிரமம் உள்ளவனுமான என்னையே காலம் வந்து அடையுமாகில் வேறு யாரிடம் வராமல் இருக்கும். என்னுடைய ஒரு தேஜஸால் மகாத்மாக்களும் 12 ஆதித்யர்களுமான உங்கள் அனைவரையும் தேஜஸுக்களும் தரிக்கப்படுகின்றன. நானே ஜலங்களை எடுப்பவனும் விடுகிறவனுமாய் இருந்தேன். 3 உலகங்களையும் நான் தவிக்கச் செய்தேன். நானே மின்னலை உண்டு பண்ணினேன். நான் காப்பவனும் அழிப்பவனும் கொடுப்பவனும் வாங்குபவனும் அடக்குபவனும் கட்டளை இடுபவனும் உலகங்களில் பிரபுவும் ஈஸ்வரனுமாயிருந்தேன். என்னுடைய அந்த பிரபு தன்மையானது இப்பொழுது விலகிவிட்டது. காலத்தின் பகல் இரவு முதலியவைகளான சேனையால் ஆக்கிரமிக்கப்பட்ட எனக்கு யாவும் தோன்றவில்லை. இந்திரா, நான் கர்த்தாவல்ல, நீயும் கர்த்தாவல்ல, மற்றவனும் கர்த்தாவல்ல. இந்திரனே, உலகங்கள் தற்செயலாக வெவ்வேறான காலத்தில் அனுபவிக்கப்படுகின்றன.
வேதமறிந்த மக்கள் கால ரூபியான பிரம்மத்தை மானச அதாவது பிரம்மத்தை மாசத்தையும் பட்சத்தையும் வீடாக கொண்டதும், இரவாலும் பகலாலும் சூழப்பட்டதும், ருத்துக்களை துவாரமாக கொண்டதும், பிராணவாயுவை முகமாக கொண்டதுமாக கூறுகிறார்கள். சில மக்கள் தம்முடைய புத்தியால் இந்த உலகம் யாவும் தியானம் பண்ணத்தக்கதென கூறுகிறார்கள். இந்த தியானத்திற்கு 5 உருவம் வந்தவுடன் கூடிய 5 கோஷங்களையே விஷயங்கள் என்று கருதுகிறேன். இந்திரா பிறகு முடிவு காலத்தில் அந்த 5ம் அவைகளுடன் கூடியிருப்பவனையும் காணேன். யுக்திகள் கெட்டாததும் சாஸ்திரங்களாலும் அறிய கடினமானதும் பெரிய கடல் போல எங்கும் நிறைந்ததும் முதலும் முடிவும் இல்லாததுமான பிரம்மத்தை அழிவில்லாத ஜீவன் என்றும் அழிவுள்ள பிரபஞ்சம் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த பிரம்மமானது தான் உபாதியின் பற்றுதல் இல்லாத எனும் புத்தியின் சத்வகுணங்களில் இருந்து கொண்டு தன்னை அறிவிக்கிறதாகிறது. யார் உண்மையை கண்டவர்களோ அந்த மக்கள் இந்த ஆத்மாவை நித்தியமான பிரம்மம் என்றே நினைக்கிறார்கள். 5 விதமான இந்திரியங்கள் யாவும் எதை தொடர்ந்து அறிவதில்லையோ அந்த காலம் என்று தெரிந்து கொள். இந்த உலகம் அனைத்தும் அதன் வசத்தில் இருக்கிறது. பூஜ்யமான காலமானது பூதங்களுக்குள்ள வேற்றுமையை செய்கிறதென்று இந்த அளவு கூட தெரிந்து கொள்ள முடியாது. காலத்தை காட்டிலும் இவ்வித சக்தி உள்ள வேறு பதார்த்தம் இல்லாததாலும், இவ்வாறு கெடுதலை அறிவிக்கக்கூடிய வேறு பதார்த்தம் இல்லாததாலும் எல்லா பிராணிகளும் அடையத்தக்க அந்த காலத்தை அடையாமல் எங்கு போக முடியும்? ஓடுகிறவனானாலும் அக்காலத்தை தள்ள முடியாது, நின்றாலும் அதிலிருந்து விலக மாட்டான். 5 விதமான இந்திரியங்கள் யாவும் அதை காண்பதில்லை. சிலர் இக்காலத்தை அக்னி என்று சொல்லுகிறார்கள், சிலர் பிரம்மாவென்று சொல்லுகிறார்கள், மற்றும் சிலர் ஒன்றாயிருக்கும் இக்காலத்தை ருதுக்கள் என்று, மாதங்கள் என்றும், பக்ஷங்கள் என்றும், தினங்கள் என்றும், க்ஷணங்கள் என்றும், காலை என்றும், மாலை என்றும், நடுப்பகல் என்றும், முகூர்த்தம் என்றும் பலவிதமாக கூறுகிறார்கள். இந்த உலகம் யாவும் எதன் வசத்தில் இருக்கிறதோ அதை காலம் என்று தெரிந்து கொள். இந்திரா, உன்னை போல வன்மையும் பராக்கிரமமும் பொருந்திய பலவாயிரம் இந்திரர்கள் காலம் சென்றார்கள். தேவர்களுக்கு அரசனும் மிக்க பலம் உள்ளவனும் பயங்கரமான சேனை உள்ளவனுமான உன்னையும் காலம் வரும் பொழுது பெரிய வீரியமுள்ள அக்காலமானது மிகவும் அடக்கி வைக்கும். அந்த காலமானது இந்த உலகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறது. ஆகையால் இந்திரா, உறுதி உள்ளவனாயிரு. அக்காலமானது என்னாலும் உன்னாலும் முன்னோர்களாலும் மீறி செல்லக்கூடியதல்ல. மிக உத்தமமான இந்த ராஜலக்ஷ்மியை அடைந்து என்னிடத்தில் சம்பத்து இருக்கிறது என்று நினைப்பது பொய். இந்த லக்ஷ்மியானவள் ஓரிடத்திலும் நிலைத்திருக்கிறவள் அல்ல. உன்னை விட மிக சிறந்தவர்களான 10,000 மித்திரர்களிடம், அதாவது 10,000 இந்திரர்களிடத்தில் இவள் இருந்திருக்கிறாள். இந்திரா, சஞ்சலமுள்ள இந்த லக்ஷ்மியானவள் என்னையும் விட்டு உன்னை அடைந்திருக்கிறாள். இவ்வாறு மீண்டும் நினையாதே, நீ சாந்தனாயிரு. நீயும் இவ்விதம் இருப்பதை பார்த்தால் லக்ஷ்மியானவள் காலத்தால் ஏவப்பட்டு விரைவாக வேறொருவனிடம் செல்வாள். இந்திரா, உனக்கு கர்வம் வேண்டாம், பொறுத்துக்கொள். அவ்விதமான காலம் வந்துவிட்டதென்று தெரிந்து கொள். நீ ஏன் வெட்கமில்லாமல் புகழ்ந்து கொள்கிறாய்? எல்லா அசுரர்களுக்கும் அதிபதியும் எல்லா தேவர்களையும் நடுங்கச் செய்தவனும் பிரம்மலோகத்தை ஜெயித்தவனுமாய் இருந்தவன் இவ்விதம் இருக்கின்றான். வருங்காலத்தில் உள்ள கதியை யார் கண்டான் என்று சொல்லி மகாபலி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.